Hello everyone. In this video, we are going to see about Chapter 8 Financial Statement Analysis Illustration 8. So Illustration 8 இப்போ நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா Comparative Income Statement. So Illustration 6 previous வீடியோவில் பார்த்துருக்கோம். இது அதே மாடலில் தான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 6ல் ஒரு இயரோட வேல்யூஸ் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். இதில் ஒரு கம்பெனியோடைய 2 இயரோடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அப்சல்யூட் அமௌண்ட் பர்சன்டேஜ் அப்படி தான் நான் ஒரு இயர் கொடுத்துருந்தா அந்த இயருக்கு பர்சன்டேஜ் பண்ணுவோம். பட் இதில் 2 இயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் தனித்தனியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சிவா லிமிடெட் prepare common size income statement for the year ended 31st March 2016 and 31st March 2017. ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் பாருங்கள். 15 to 16 1 year, 16 to 17 இன்னொரு இயர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 1 2 lakh, இயர் 2 3 lakhs. அதர் இன்கம் இயர் 1 25,000, இயர் 2 75,000. எக்ஸ்பென்சஸ் இயர் 1 2,50,000, இயர் 2 1,50,000. தென் இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது 2 இயருக்குமே 40%. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்யூஷன் கொண்டு போகிறப்போ நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே ரெவென்யூ எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் ரெவென்யூ எடுத்து தென் அதுலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுப்போம். தென் ப்ராஃபிட்டில் இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுப்போம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். பட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரோட அப்சல்யூட் அமௌண்ட் பக்கத்துலேயும் பர்சன்டேஜ் காலம் கொடுப்போம். ஸோ நார்மலாக 3 காலம்ஸ் வரும். இது எக்ஸ்ட்ரா இன்னொரு இயர் கொடுத்ததுனால அந்த இயருக்கு சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் காலம் சேர்த்திங்கன்னா 5 காலம்ஸ் போடணும். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்கள். Common size income statement of Shiva Limited for the year ended 31st March 2016 and 31st March 2017 அப்படின்னு கொடுத்துட்டு 5 columns. Particulars absolute amount for 15 to 16, then percentage of revenue from operations for 15 to 16, அடுத்து absolute amount 16 to 17, அடுத்து percentage of revenue from operations for 16 to 17 கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட் அமௌண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி தென் எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பர்டிகுலர்ஸ் அண்ட் 2 இயரோட அப்சல்யூட் அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்னது, இயர் 1க்கு 2 lakh, இயர் 2க்கு 3 lakhs போட்டாச்சு. அடுத்து அதர் இன்கம் இருக்குது இல்லையா? ஸோ அதர் இன்கம் அப்படிங்கிறப்போ அதை என்ன செய்வோம், கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஆட் அதர் இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டு 25,000 இயர் 1ஓட ஆட் பண்ணியிருக்கோம், 75,000 இயர் 2ஓட ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி வர வேல்யூ டோட்டல் ரெவன்யூ அது 15 to 16 இயருக்கு 2,25,000 வந்திருக்குது. 16 to 17க்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ 3,75,000 வந்திருக்குது. ஓகேவா? தென் தேர்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 15 to 16க்கு 2,50,000, 16 to 17க்கு 1,50,000. ஓகேவா? அந்த எக்ஸ்பென்சஸை அப்படி டோட்டல் ரெவன்யூ இருக்குது இல்லையா, அதாவது 15 to 16th இயரில் 2,25,000 டோட்டல் ரெவன்யூ அப்படி தானே, அதில் இருந்து அந்த எக்ஸ்பென்சஸ் 2,50,000 லெஸ் பண்ணணுமா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெவென்யூ வந்து வெறும் 2,25,000 தான் இருக்குது. பட் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது, 2,50,000 இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது தெரியுது, கம்பெனி லாஸ் அப்படி தானே. அப்போ -25,000 வருது. அப்போ -25,000 என்னதுமா, அது லாஸ். ஓகேவா? 16 to 17 பாருங்கள், அதில் டோட்டல் ரெவன்யூ 3,75,000 இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 தான். அப்போ அந்த 3,75,000 இருந்து நம்ம இந்த 1,50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 2,25,000 வரும். அது என்னது, ப்ராஃபிட். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும், நம்ம இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் 40 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கால்குலேட் பண்ணணும். அதை போடணுன்னா இயர் 1 அதாவது 2015 to 16க்கு ப்ராஃபிட்டே இல்லையே, கம்பெனி அந்த இயரில் என்ன பண்ணியிருக்காங்க, நஷ்டம், லாஸ் 25,000 இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் உண்டா, கிடையாது. ஸோ டேஷ் கொடுத்துருங்க. அப்போ இயர் 2க்கு வாங்க, 16 to 17க்கு அதில் ப்ராஃபிட் எவ்வளவுமா, 2,25,000
2,25,000 ஸோ அந்த 2,25,000ல் 40% கேல்குலேட் பண்ணுங்கள். அது 90,000 வரும். அதுதான் இன்கம் டேக்ஸ். ஸோ அந்த இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் 1க்கு ப்ராஃபிட்டே இல்லை, -25,000 அந்த லாஸ் தான். இயர் 2 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 2,25,000ல் இருந்து டேக்ஸ் 90,000 போனதுக்கப்புறம் ரிமைனிங் 1,35,000 இருக்குது இல்லையா, அதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? தென் இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம பர்சன்டேஜ் காலமை ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு இயர் 1 2015 to 16க்குள்ளே பர்சன்டேஜ் காலத்தை ஃபில் பண்ணலாம். ஸோ இது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால காமன் பேஸாக எதை எடுப்போம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எடுப்போம். அதனால் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோட பர்சன்டேஜ் என்னதுமா 100. அதுதான் இயர் 1ல் 100ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து அதர் திங்ஸ்க்கு நம்ம அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண என்ன செய்வோம், இதுக்கு ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா காமன் பேஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தானே, அதுதான் எல்லா ஐட்டம்ஸ்க்குமே கீழே டினாமினேட்டராக வரும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னது, அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100 வரும். ஸோ இந்த இயர் 2015 to 16க்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம அதர் இன்கம்க்கு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும், அப்படி தானே. அப்போ அதோட அப்சல்யூட் அமௌண்ட் என்னது 25,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakh இன்ட்டு 100. இதை கேன்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் 12.50 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்து டோட்டல் ரெவென்யூ பாருங்கள், 2,25,000 இருக்குதா. தென் இதுக்கு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால் என்ன செய்வோம், 2,25,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakh இன்ட்டு 100. அதை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் 112.50 வரும். அடுத்து எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், 2,50,000 இருக்குது. தென் அதுக்கான பர்சன்டேஜ் என்ன செய்வோம், அப்சல்யூட் அமௌண்ட் 2,50,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakh இன்ட்டு 100. கேன்சல் கொடுத்தா என்ன வருமா, 125% வரும். அடுத்து இருக்கிறது லாஸ் -25,000. ஸோ அதுக்கும் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும். அப்போ அதே மைனஸ் அப்படி கொண்டு வாங்க, -25,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. இது பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து -12.50 வரும். மற்றபடி இன்கம் டேக்ஸ் டேஷ்னால பர்சன்டேஜும் டேஷ் தான். அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் லாஸ் -25னால பர்சன்டேஜும் சேம் -12.50 தான் வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இயர் 2 அதாவது 2016 to 17க்கு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakh இருக்குதா. ஸோ அதுதான் காமன் பேஸ். அதனால் நம்ம என்ன பண்ணிடுதோம், அதுக்கு ஃபஸ்ட்டு 100ன்னு பர்சன்டேஜ் கொடுத்துருதோம். தென் அடுத்து அதர் இன்கம்க்கு இப்போ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும், அப்படி தானே. அதர் இன்கம் வேல்யூ செகண்ட் இயரில் என்னவா இருக்குது, 75,000. ஸோ 75,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakh இன்ட்டு 100. அது 25%. அடுத்து டோட்டல் அந்த இயருக்குள்ளே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை தான் பேஸாக எடுக்கணும். சரிங்களாம்மா? ஸோ டோட்டல் ரெவென்யூ பாருங்கள், 3,75,000 வந்திருக்குதா. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் அப்போ என்னது, அப்சல்யூட் அமௌண்ட் 3,75,000 டிவைடட் பை 3 lakhs இன்ட்டு 100. கேன்சல் பண்ணிங்கன்னா 125%. அடுத்து எக்ஸ்பென்சஸ் 1,50,000. ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் என்ன செய்வோம், அப்சல்யூட் அமௌண்ட் 1,50,000 divided by revenue from operations 3 lakh into 100 போட்டிங்கன்னா 50% வரும். அடுத்து profit before tax value என்னது 2,25,000. ஸோ 2,25,000 divided by revenue from operations 3 lakh into 100. ஸோ answer 75%. அடுத்து இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000 வருது. ஸோ 90,000 டிவைடட் பை 3 lakhs இன்ட்டு 100 30%. அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 வந்திருக்குதா. ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் என்ன செய்வோம், 1,35,000 டிவைடட் பை 3 lakh இன்ட்டு 100. எவ்வளோ பர்சன்டேஜ், 45% கேன்சல் பண்ணால் வரும். ஓகேவா? இப்படி தான் என்ன செய்வோம், காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். மேபி அவங்க ஒரே கம்பெனியில் 2 இயரோட டேட்டா கொடுத்துருக்கலாம், இல்லை 2 கம்பெனியோட டேட்டா கொடுத்தாலும் என்ன செய்வோம், அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் செப்பரேட்டாக பர்சன்டேஜ் காலம் போட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.